இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் மல்கியாவின் புத்தகம் 1:14. தன் மந்தையில் கடா இருக்கையில் கெட்டுப்போனதை ஆண்டவருக்கு நேர்ந்து கொண்டு பலியிடுகிற கபடஸ்தன் சபிக்கப்பட்டவன். என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே பயங்கரமாய் இருக்கும், நான் மகத்துவமான ராஜா என்று சேனையின் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறத பார்ப்போம். இப்போ நம்ம ஆடு மாடு பலி கொடுக்குறது இல்லைனாலும் நாம் கடவுளுக்கு செலுத்துகிற காணிக்கையாக இருக்கட்டும், இல்லை சர்ச்சுக்கு மினிஸ்ட்ரிஸ்க்கு கொடுக்குற பொருளாக இருக்கட்டும், மனதார ஆசைப்பட்டு தரமானதை செலுத்தணும். நம்ம இது போதும் சர்ச்சுக்கு மினிஸ்ட்ரிஸ்க்குன்னு சலிப்போடு செய்கிறது எதையுமே கடவுள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். அது மட்டும் இல்லை, நம்ம இப்படி கடவுள் மேலே பிரியம் இல்லாமல் செய்கிற எந்த செயலையும், உதாரணத்துக்கு பார்த்தோம்னா சர்ச்சில் சேர் டேபிள் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறதுல கூட எரிச்சப்பட்டு தேவனுக்கு செய்யும்போது அந்த வேலையை கூட கடவுள் அங்கீகரிக்க மாட்டார். இதனால தான் நமக்கு கஷ்டங்களும் சோதனைகளும் நம்மளை பின்தொடர்ந்துட்டே இருக்கும்படி கடவுளோட கை நம்ம மேலே பயங்கரமாக இருக்குது. சகலத்துக்கும் சொந்தக்காரர் கடவுள். அவர்கிட்ட எதுவும் இல்லாமையா நம்மகிட்ட எதிர்பார்க்குறாரு? அப்படி இல்லைல்ல. கடவுளுக்கு நம்ம படைக்கிறது வெறும் பொருளாக மட்டும் இல்லாமல் மரியாதையோடு சேர்த்து நம்ம படைக்கும்போது அப்படிப்பட்ட காணிக்கை கடவுள் ஆசையோடையும் அன்போடையும் ஏற்றுக்கொள்ளுவார். ஆமேன்.